விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு முதல் சண்டே வருது. பொதுவா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாளோ இல்ல 5 நாளோ இல்ல 7வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பீச்ல வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுல வச்சிருக்கிற விநாயகரும் சரி, கோவில்ல வச்சிருக்கிறதும் சரி, தெருவுக்குள்ள வச்சிருக்கிற விநாயகர் எல்லாத்தையும் பீச்ல கரைப்பாங்க. அதுக்காக பொதுமக்கள் அவங்கவுங்க தனித்தனியா அவங்க கார்ல, டூ வீலர்ல, ஆட்டோல வந்து கரைச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்வலமா அவங்கவுங்க ஏரியால இருக்கக்கூடிய விநாயகரை இனிமேதான் கூப்பிட்டு வர போறாங்க. அதுக்கான பாதுகாப்புலாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ பட்டினப்பாக்கம் பீச்ல தான் அந்த ஃபைனலா வந்து பெரிய பெரிய ஊர்வலத்துல வர்ற விநாயகர்லாம் கரைப்பாங்க. அதுக்காக அங்க கிரெயின்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்துலயே போட்டா கரையாம வந்துடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் உள்ள தள்ளி போடுறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படியோட தண்ணியாச்சு அப்படின்னா கறி சமைச்சு மீன் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீன் கறி கூட்டம் கூட்டமாக போட்டுருக்காங்க. இந்த நடுவில் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் அதை தவிர்க்கிறதுக்காக வாலண்டியர்ஸ்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் போயிருக்கோம். முக்கியமாக இங்கே தான் ட்ரெயின் மூலியமா எல்லா விநாயகருமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறதெல்லாம் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புல்டோசர் மாதிரி நம்ம விநாயகர் எவ்வளோ பாதுகாப்பு என்ன பண்ணணும், எந்த அசம்பாவிதமும் நடந்துருக்காங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிரேன் எப்படி எப்படிலாம் தூக்கி போட போகுது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லைவில் போகும். நியூஸ் சேனல் எல்லாமே ஆல்ரெடி பயங்கரமாக வந்தாச்சு. ட்ரெயின் ஆப்ரேஷன் எப்படி நடக்க போகுதுன்னு காட்டிட்டு இருக்காங்க. 1, 2, 3, 4 ட்ரெயின் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புல்டோசர் 2, 3 வந்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஒவ்வொருத்தரும் வந்துட்டே போகிறாங்க. கூட்டம் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியும் இங்கே இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கொண்டு வந்த சிலையை இங்கே வழிபட்டு கடைசியில் விநாயகத்தை வேண்டிக்கிட்டு பாதுகாப்பு பயங்கரமாக போட்டிருக்காங்க. இங்கே இந்த கடைசியில் பாருங்கள் ஒருத்தர் தனியாக போய் செஞ்சுட்டு இருக்காரு. போலீஸ் பார்த்தாங்கன்னாக்கா அவரு சரியான அவர் தூரத்தில் கரைக்க போயிருக்காரு. தான் இருக்குது இருக்காரு போய் கரெக்ட் பண்ணிட்டார். அவர் சைடு விநாயகர் இருந்துச்சு. விநாயகர் பார்த்தீங்கன்னா கரைச்சிட்டு எவ்வளோ தூரம் வராது அப்படின்ட்டு
விநாயகரை கிரேன் மூலிமா தூக்கி போட போகிறாங்க. கிரேன் மூலிமா கரெக்ட் போகிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விநாயகர் உள்ள பாடி மட்டும் அந்த பாடியில் தூக்கிட்டு வர முடியாது நல்லது அப்படின்றதுக்காக கொண்டு வந்து இங்கே லாஸ்ட்டில் நிற்பாட்டாங்க. நிற்பாட்டதுக்கப்புறம் இந்த கிரேன் மூலிமா அழகாக தூக்கில் அதை வந்து மாட்டி விட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படியே கொண்டு வந்து அழகாக அப்படி இந்த விநாயகரை கடலுக்கு வழியாக சரவண பவகுக சரணம் சரணம் சிலை மலையுடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் மூலைவரு முருகரை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரியாவிலேருந்து பிள்ளையர் எந்தெந்த ஏரியாவிலேருந்து பிள்ளையர் வந்திருக்கு, எத்தனை பிள்ளையர் மொத்தம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அறிவிக்கப்படுறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக பாதுகாப்பு காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம். நேரில் பார்க்குறதுன்றது ஒரு தனி சுகன்றதுக்காக மக்கள் வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பிள்ளையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரன்னிங்கில் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து வண்டியில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் சின்ன சின்ன பிள்ளையார் வச்சுருக்கிறவங்க அவங்களாம் அங்கே இருந்து அவங்க ஃபேமிலியை தனியாக கரைச்சிக்கிறாங்க. ஸோ பெரிய பிள்ளையார் மட்டும் வண்டியில் சுற்றி அந்த வண்டியில் அழகாக எடுத்துட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நடுவில் வரும்போது அதெல்லாம் போய் கரைச்சாங்கன்னா நம்ம இங்கே கரைச்சி சொல்லிட்டு நடுவில் வண்டியில் படித்து இங்கே இறக்கிட்டு இருக்காங்க. லாக் பண்ணிடுவாங்க. வண்டி பிள்ளையார் மட்டும் வர்றதுக்கு அந்த மாதிரி வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ வந்து மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துருக்கு. இதுக்கு இப்போ தான் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் நிறைய பிள்ளையார் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பிளேயர்ஸ்னால் எந்தெந்த ஏரியாவில் வர்றாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணலாம். அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவை படம் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ வேகமாக வராங்க. பிள்ளையார் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஏரியாவே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார்.
அழகாக அவங்க ஒரே மியூசிக்கு ஆட்டம் பாட்டம் தான். பெரிய பெரிய வண்டியில் வராது, 407 வேனில் வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து அவங்க காரில் போய் சேர்ந்து அவங்க பிள்ளையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பெரிய பெரிய பிள்ளையார் மட்டும்தான் ட்ரெயினில் போட்டு கொஞ்சம் லாங்கில் போகணும் அப்படின்றதுக்காக கடைசியில் பார்த்தீங்கன்னா பண்ண பீச் போகிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பீச்சில் முழுக்க ஃபேமிலி அவங்கவுங்க ஃபேமிலியாக கொண்டு வந்து கார்லையோ பைக்லையோ ஆட்டோலையோ கொண்டு வந்து அழகாக கரைச்சிட்டு போகிறாங்க. அழகாக சூப்பராக வேறு லெவலில் இருக்காது. ஊருக்கு வந்து அவ்வளோ அழகாக பிள்ளையார் அடுத்த பிள்ளையாருக்கு வராது, அழகாக வராது பாருங்க. ஆஹா, தலையில் வந்தால் மூணாக எடுத்து வச்சுட்டா சூப்பராக வராது. ஒரு பக்கம் அந்த பிள்ளையார் நிறைய பேர் வேனில் போயிட்டுருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வண்டியில் போயிட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் எப்படி சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக சண்டே இன்னைக்கு நல்லா கறி வாங்கணும், மீன் வாங்கணும், வீட்டில் போய் ஜாலியாக சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். அப்படியே உட்காந்துட்டு மீன் என்ன பண்ணுவாங்கனாக்கா லைட்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அது வீட்டில் காட்சி கிடைச்சிருவாரு பிள்ளையார். அந்த மாதிரி இங்கே மீன் வாங்குறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி போய்ட்டு மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணி அந்த சைட்லேருந்து என்ன பிள்ளையாரா எப்படிலாம் வராங்க, என்ன ஆட்டம் பார்க்கறதுல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார்.
ஃப்ளைஓவர். நான் கெமிலி ஃப்ளைஓவரில் தான் நின்று எடுக்கணும்னு பார்த்தேன் ஒரு ஷாட்லாம். ஒரே சுத்திரு. அதே 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 சேர்த்து கரெக்டாக போகிறாங்க. அவரே சொன்னார் நாங்கள் எதுவும் பண்ண அப்படி டிரைவர் அப்படி வெளியே எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பிள்ளையார் மட்டும் கொண்டு இங்கே இறக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருந்து அந்த பக்கத்து ஏரியாவில் இருந்து என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார்லாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பிள்ளையாரை வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சாமி கும்பிட்டு கடைசியாக கரைப்பாங்க. அதனால் சாமி கும்பிட்றதுக்கு அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு கொடுக்கல. அதனால தான் ஸோ திரும்ப இங்கேயே இறக்கிட்டாங்க. இறக்கி ஃபைனலாக அவர் சாமி கும்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநகர் சார், ஸ்ரீநகர் ஜியோ பார்க்கல, ஜியோ பேக் சைடு HDFC பேங்க் இருக்குல்ல, பேக் சைடு ஆப்போசிட்.
அதான் கல்லு எடுங்க. கந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி கணபதி கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. கந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியை பாடுகிற பிள்ளையாரே. ஓங்கார பிள்ளையாரே பிள்ளையாரே ஓடி வர வேணும் ஐயா. ஓங்கார பிள்ளையாரே பிள்ளையாரே ஓடி வர வேணும் ஐயா. முந்தி பிறந்தவரே மூஷிக வாகனரே முந்தி பிறந்தவரே மூஷிக வாகனரே. கந்தனுக்கு முன் பிறந்த காக்கும் கணபதியே. கந்தனுக்கு முன் பிறந்த காக்கும் கணபதியே. ஐந்து கரத்தோனை ஆனை முகத்தோனை அப்ப போரி கடல அத்தனையும் கெட்டவனே. கந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியை பாடுகின்ற பிள்ளையாரே. கந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியை பாடுகின்ற பிள்ளையாரே. மஞ்சளிலே செஞ்சு வச்ச தொந்தி கணபதியே. மஞ்சளிலே செஞ்சு வச்ச தொந்தி கணபதியே. ஏழ வயிற்றோனு பெருச்சாலி வாகனனே. ஏழ வயிற்றோனே பெருச்சாலி வாகனனே. வேள்வி நாயகனே வேம்படி பிள்ளையாரே. வெற்றி கணபதிய சக்தி கணபதி சந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி கணபதி கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. கந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. அரச மரத்தடியில் ஆலயம் கொண்டவரே. அரச மரத்தடியில் ஆலயம் கொண்டவரே. ஆனை முகத்தோடு ஆடி வருபவரே. ஆனை
கருணையின் தெய்வமே காவல் தெய்வமாக ஆடி வர வேணுமோ சந்தனத்துவம் என்று சொல்லியே கணபதி ஆமா. கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பளித்தோம் பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பளித்தோம் அவரு பாயாசம் லட்டு உனக்களித்தோம் அவளு பாயாசம் லட்டு உனக்களித்தோம் மஞ்சளிலே கந்தி வத்த தொந்தி கணபதியே மூலப்பரம்பொருளே மோஷிக வாகன சந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே அருகம்புல் மலர் கொண்டு ஆடி அமர்ந்தவரே அருகப்புல் மாலை கொண்டு ஆடி அமர்ந்தவரே எருக்கம்பு மாலை போட்டு ஏறி வருபவரே ஏறுக்கம்பூ மாலை போட்டு ஏறி வருபவரே சாலையின் ஓரத்திலே வந்து அமர்ந்தவரே சக்தி வடிவாக வந்து பிறந்தவர் சந்தனத்தன் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே சந்தனத்தன் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே சந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே ஓங்கார பிள்ளையாரே பிள்ளையாரே ஓடி வர வேணும் ஐயா ஓங்கார பிள்ளையாரே பிள்ளையாரே ஓடி வர வேணும் ஐயா முந்தி பிறந்தவரே மூஷிக வகனரே முந்தி பிறந்தவரே மூஷிக வகனரே கந்தனுக்கு முன் பிறந்த காக்கும் கணபதியே கந்தனுக்கு முன் பிறந்த காக்கும் கணபதியே ஐந்தே கரத்தோனை ஆனை முகத்தோனை அப்ப போரி கடல அத்தனையும் கெட்டவனே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகின்ற பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகின்ற பிள்ளையாரே மஞ்சளிலே செஞ்சு வச்ச தொந்தி கணபதியே மஞ்சளிலே செஞ்சு வச்ச தொந்தி கணபதியே ஏழ வயிற்றோனை பெருச்சாடி வகனனே பேழ வயிற்றோனே பெருச்சாலி வாகனனே வேள்வி நாயகனே வேம்படி பிள்ளையாரே வெற்றி கணபதிய சக்தி கணபதி சந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே தந்தனத்தும் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே அரச மரத்தடியில் ஆலயம் கொண்டவரே அரச மரத்தடியில் ஆலயம் கொண்டவரே ஆனை முகத்தோடு ஆடி வருபவரே ஆனை முகத்தோடு ஆடி வருபவரே காக்கும் கடவுள்
கணபதியே பாடுகிறோம் பிள்ளையாரே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பளித்தோம் பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பளித்தோம். அவரு பாயாசம் லட்டு உனக்களித்தோம் அவளு பாயாசம் லட்டு உனக்களித்தோம். மஞ்சளிலே கஞ்சீவத்த தொட்டி கணபதியே மூலப்பரம்பொருளை மோஷிக வாகன சந்தனத்தம் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. தந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியே பாடுகிறோம் பிள்ளையாரே. அருகம்புல் மாலை கொண்டு ஆடி அமர்ந்தவரே அருகப்புல் மாலை கொண்டு ஆடி அமர்ந்தவரே. எருக்கம்பு மாலை போட்டு ஏறி வருபவரே ஏறுக்கம்பூ மாலை போட்டு ஏறி வருபவரே. சாலையின் ஓரத்திலே வந்து அமர்ந்தவரே சக்தி வடிவாக வந்து பிறந்தவர் சந்தனத்தன் என்று சொல்லியே கணபதி ஆமா கணபதி ஆமா கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. தந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியே பாடுகிறோம் பிள்ளையாரே. சந்தனத்தன் என்று சொல்லியே கணபதியை பாடுகிறோம் பிள்ளையாரே. தந்தனத்தம் என்று சொல்லியே கணபதியே பாடுகிறோம் பிள்ளையாரே. சூப்பர்ண்ணா.